ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டே 3 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து வெப்சைட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ்னா என்ன, இது வந்து நோ கோடிங் வெப்சைட் பண்ணலாமா, எனக்கு எந்த கோடிங் நாலேஜும் இல்லை, நான் வெப்சைட் பண்ணலாமா என்ற எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நான் இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வெப்சைட்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஃபஸ்ட்டு வெப்சைட்னா என்னன்னு பார்க்கலாம். வெப்சைட்ன்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் மீடியா ஓவர் தி இன்டர்நெட் இஸ் கால்டு வெப்சைட் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வெப் பேஜஸ்னால் என்னது தெரிஞ்சுப்போம். வெப் பேஜஸ்னால் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நிறைய மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். லைக் ஹோம் பேஜ், blog பேஜ், கான்டாக்ட் அஸ் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், சர்வீசஸ் பேஜ், இதை மாதிரி வந்து நம்மளுக்கு என்னென்ன பேஜ் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் கொண்டு போகிறது தான் வந்து வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வெப்சைட் வந்து ரெண்டு விஷயத்தினால ஒர்க் ஆகுது. ஒன்று ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் நேம். ஹோஸ்டிங்ன்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. இப்போ நம்ம ஃபோனுக்கு எடுத்திங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெப்சைட்டுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நம்ம போடுற வீடியோஸு, டெக்ஸ்ட்டு, டைட்டில்ஸ் எல்லாருமே அதில் ஆட் பண்ணிக்க முடியும். அதனால ஹோஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஜிபி கணக்கில் தான் இருக்கும். எத்தனை ஜிபி அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்மளுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகும். அதனால ஹோஸ்டிங்ன்றது வெப்சைட் ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து டொமைன் நேம். டொமைன் நேம்ன்றது வந்து நம்ம வைக்கிற பேர் தான் வந்து டொமைன் நேம் சொல்லுவாங்க. வெப்சைட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இப்போ கூகுள்னு எடுத்திங்கன்னா google.com, இதுதான் டொமைன் நேம் சொல்லுவாங்க. .com, .in, .site, .online, .org, இது மாதிரி நிறைய டொமைன் நேம்ஸ் இருக்குது. இதுக்கு நமக்கு எது நம்மளுக்கு சூட்டபிள் ஆகுதோ நம்ம பிஸ்னஸுக்கு அந்த நேமை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்தியாவில் மட்டும் நம்ம பண்ணுறோன்னா .in யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேர்ல்டு வைட் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா .com யூஸ் பண்ணலாம். இதே நான் ஆன்லைன் கோச்சிங் அது மாதிரி இருக்குதுன்னா .online நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஒரு ஆர்கனைசேஷனாக ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கணும்னா .org நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு தேவைக்கேற்ப நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். வெப்சைட்டோட பெனிஃபிட்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரஸ்டபிலிட்டின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து யாருன்னே தெரியாது, வெப்சைட் மட்டும் தான் பார்க்குறோம். அப்போது வந்து பிஸ்னஸோடைய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து வச்சு அந்த பிஸ்னஸ் வந்து எந்த பிஸ்னஸ் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், ட்ரஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணிக்கலாம். வெப்சைட் மூலமாக நம்ம கூகுளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு வந்து அதிக கஸ்டமர்ஸ் நம்ம அது மூலமாக வருவாங்க. கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சுருந்திங்கன்னா அதுலேயும் நம்ம வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம். இதே சோஷியல் மீடியாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வெப்சைட் நம்ம வச்சுருக்கோமோ அதில் ஒரு இதுக்கும் பிளாட்ஃபார்மில் நம்ம வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட். அதனால தான் வந்து வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை வந்து யாரெல்லாம் க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஐடி ஃபீல்டுன்னு படிக்கலை. நான் வந்து வெறும் பிகாம் இல்லை வந்து 12th தான் முடிச்சிருக்கேன். நான் வந்து இந்த வெப்சைட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து எந்த கோடிங்கும் தேவையில்லை. நான் கோடிங் இல்லாமல் தான் நான் வந்து வெப்சைட் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால வந்து நீங்கள் கோடிங் படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபுல்லாக வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் கோர்ஸை நான் இப்போ எடுக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து வெறும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் வரக்கூடிய டெய்லி வீடியோஸில் நான் வந்து வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன், எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த வெப்சைட்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த சூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட்டோ இல்லை பேக்கரி வெப்சைட்டோ இல்லைனா ஒரு ஃபிட்னஸ் வெப்சைட்டோ
இதோட வெப்சைட் நான் வந்து என் வீடியோவில் நான் பண்ணி காமிப்பேன். அதுவும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் வந்து வரக்கூடிய வீடியோஸ்லையும் நான் சொல்லி தர போகிறேன். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.